Taste the Daily. அண்மை செய்தி. திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கூத்தாநல்லூர் தாலுகா சித்தன்னங்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு குறைகளை கேட்டறிகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். திருவாரூர் மாவட்டம் அந்த நெல் கொள்முதல் நிலையங்களிலே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களிலே பார்வையிட்டு வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகா சித்தன்னங்குடி பகுதியிலே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நேரடியாக களத்திற்கு சென்று மழை வெள்ளத்திலே நீரிலே மூழ்கி அது எதற்கும் பயன்பாடற்று கிடக்கக்கூடிய பல்லாயிரம் ஏக்கர் விளைநிலங்களில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெல் மணிகள் விளைச்சலோடு பார்வையிட்டு விவசாயிகளுடைய குறைகளை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். இன்று காலையிலிருந்து டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய துயரை கண்டு நேரடியாக களத்திற்கு சென்று அந்த விவசாயிகளுடைய குறைகளை கேட்டறிவதோடு அந்த நெல் கொள்முதல் நிலையங்களிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்கள் எப்படியெல்லாம் நாட்டுக்கு வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். குறைகளை கேட்டறிந்து வருகிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பெண் விவசாயிகளும் அந்த முளைத்த நெல்மணிகளோடு வாரி எடுத்து இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை சிதறி கிடக்கிறது என்ற வேதனையை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். முன்னதாக இன்று காலை தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய நேரடி நெல் நிலையத்திற்கு சென்ற விவசாயிகள் நெல்முட்டைகளை கொண்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த அவலங்களை பார்த்து பயிர்களாக முளைத்திருக்கக்கூடிய நாற்றுக்களை பார்த்து விவசாயிகளிடையே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த வெள்ளத்திலும் சேற்றிலும் தகுதியின் வேட்டியை மடித்துக் கொண்டு நானும் ஒரு விவசாயி தான் என்று அந்த குறைகளையும் வேதனையும் கண்ணீர் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து வந்தார். தொடர்ச்சியாக அதனை முடித்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி மூர்த்தி அம்மாள்புரம் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு சென்று விவசாயிகள் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் எப்படியெல்லாம் மழைநீரிலே நினைந்து அந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் பாழ்பட்டிருக்கிறது, வாங்குவதற்கு ஆள் இல்லாமல், மூட்டைகளை வைப்பதற்கு சாக்கு பைகள் இல்லாமல், போர்த்தி வைக்க பருதாக்கள் இல்லாமல் எப்படி சாலைகளிலும் கொள்முதல் நிலையங்களிலும் வீடடிக்கப்பட்டிருக்கிறது என்ற வேதனையை பார்வையிட்டு அந்த குறைகளை வேதனையை நேரடியாக களத்துக்கு சென்று அறிந்தார். தொடர்ச்சியாக அதனை முடித்துக் கொண்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதி வடுவூர் பகுதியில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு சென்று விவசாயிகள் மூட்டையாக கொண்டு வந்து அதை வாங்காமல் அலைகழித்து பயிர்களாக முளைத்து வீணாக மழையிலே முளைத்து எதற்கும் பயனற்று கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் கிடைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் துயரத்தையும் வேதனையும் கண்டு மனம் நொந்து விவசாயிகளோடு நிகழ்ச்சியாக அவருடைய குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக தற்போது திருவாரூர் மாவட்டம் தொகுதியில் இருக்கக்கூடிய திருமங்கலம் பகுதிக்கு சென்று அந்த பகுதிகளை மூட்டை மூட்டையாக அடித்து வைக்க அதனை வாங்காமல் பயிர்களாக முளைத்து காட்சி பொருளாக காட்சி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூட்டை மூட்டைகளாக பூரணம் ஊர்த்து அந்த நெல்மணிகள் எதற்கும் பயன்படாமல் வீணாகி கிடைப்பதை பார்த்து அந்த விவசாயிகளுடைய குறைகளை கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு விவசாயியும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கண்ணீர் வாழ்க்கையை, எங்கள் குறைகளை கோரிக்கைகளை கேட்பதற்கு யாருமே இல்லை என்கிற வேதனையோடு அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். திருவாரூர் மாவட்டம் தற்பொழுது கூத்தாநல்லூர் சித்தன்னங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விளை நிலங்கள் எப்படியெல்லாம் இந்த வெள்ளத்திலே அந்த விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளுடைய துயரம் எப்படி நீண்டு கொண்டிருக்கிறது, 4 மாதம் 5 மாதம் உழைத்து தினந்தோறும் பாய்த்து பிள்ளைகளைப் போல வளர்த்தெடுத்த அந்த நெல்மணிகள் இன்றைக்கு வாய்க்கு வருகிற போது இந்த அரசு எப்படி தங்களை தவிக்க வைத்திருக்கிறது என்பதை நேரடியாக பார்த்து அந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய குறைகளை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதோடு ஆளுகிற அரசு குருடனாக செவிடனாக இருப்பது போல குறைகளை விவசாயிகளுடைய குறைகளை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த விவசாயிகளுடைய வேதனையை எடுத்துரைத்து உங்களுடைய குறையை 2026 முழுமையாக துடைக்கக்கூடிய அரசாக நீங்கள் வர வேண்டும் என்கிற அந்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு இடங்களிலும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் சிந்தக்கூடிய அந்த வேதனை குரலை, விவசாயிகளுடைய அந்த கண்ணீர் குரலை
விவசாயிகள் நெகிழ்ச்சியோடு மூட்டைகளை அடுக்கி வைத்து செய்வது தெரியாமல் தவித்து வரக்கூடிய, வாங்குவதற்கு ஆள் இல்லை. சோர்வுடைத்த தஞ்சை இன்றைக்கு சிதறி கிடக்கிறது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலகிற்கே சோறு போடும் விவசாயி இன்றைக்கு மாளக்கூடிய துயரத்திலே, வெள்ளத்திலே பறிகொடுத்து நிற்கக்கூடிய அந்த பரிதாபத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக சென்று நெல் மூட்டைகளுக்கு மத்தியிலே முளைத்து கிடக்கக்கூடிய அந்த நெல்மணிகளையும், வயலிலே விளைச்சலோடு சாய்ந்து அந்த வெள்ளத்திலே அது மூழ்கியாக விளைந்த நெல் தெரியாமல் மூழ்கி கிடக்கக்கூடிய அவலத்தையும் சாலைகளிலே கொட்டி குவியல் குவியலாக முளைத்தும் நனிந்தும் மழையிலே கிடக்கக்கூடிய நெல் மூட்டைகளும் நெல் மணிகளோடும் நெல் குவியல்களோடும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய துயரத்தை துடைக்கும் விதமாக இன்றைக்கு தஞ்சை மாவட்டம் முழுமையாக கனத்த இதயத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் துயர் துடைக்க என்று ஆறுதல் தெரிவித்து ஆய்வு செய்வதோடு கோரிக்கைகளை கேட்டறிந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிக்கும் நேரிலே சென்று அனைத்து விவசாயிகளுக்கும் அவருடைய கோரிக்கைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு எந்த ஆட்சியும் தள்ளியதில்லை. திமுக அரசு முற்றிலுமாக எங்களை கைதழுவி விட்டது. எங்களுடைய வேதனையை துயரத்தை துறைக்க நாதியில்லை என்கிற அழுகை குரலோடு விவசாயிகள் தண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த களத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நானும் பச்சை திண்டு போற்றிய ஒரு விவசாயி தான். விவசாயியாக இருக்கிற போதுதான் எனக்கு இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் எனக்கு தெரிகிறது என்று நேரடியாக நான் உங்களை சந்திக்க வந்தேன். உங்கள் குறைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்ற நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசு என்ன நினைத்தாலும் அது விவசாயிகளை வஞ்சிக்க முடியாது என்கிற ஆறுதல் வார்த்தைகளோடு அவருக்கு ஆறுதல் தெரிவித்து களத்தில் நின்று ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று பார்க்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிற போது இந்த நெல்மணிகள் எப்படி பாடுபட்டது, எப்படி விளைவிக்கப்பட்டது, இன்றைக்கு எப்படி அது எதற்கும் பயனற்று கிடைக்கிறது என்கிற வேதனை பெரும் துயரமாக டெல்டா மாறி இருக்கிறது. பெரும் துயரத்துக்கு மத்தியில் ஒரு ஆறுதலை ஒரு விவசாயி பெருங்குடியால் தான் தர முடியும். ஒரு விவசாயி முதலமைச்சராக இருந்தார் என்பதற்காக, அவருடைய வேதனை தெரியும் என்பதற்காக இன்றைக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய, கோரிக்கைகளை கேட்டு வரக்கூடிய, மழையை பொருட்படுத்தாமல் நேரடியாக களத்தில் சென்று அவர் அந்த கோரிக்கைகளை பார்த்து வேதனையோடு அவர்கள் கேட்டறிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது.